ஒரு டைம் சல்லாலிசம் தன்னுடைய சகாபாக்கோட அமர்ந்துக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வராரு, யார சொல்லலாம், நான் அழிஞ்சு போயிட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன நடந்தது? நோன்பு வச்சுட்டு என்னுடைய மனைவியோட கூடி நான் நோன்பு முடிச்சிட்டேன். இன்னொரு இருக்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு அடிமை இருக்குதா, விடுதலை செய். இல்லைங்கிறாரு. உங்களால் தொடர்ச்சியாக 60 நோன்பு வைக்க முடியுமா? அவசியம் எனக்கு அந்த சக்தியும் உடம்புல இல்லை. 60 ஏழைகளுக்கு உணவாக கொடுக்கலாமா? அந்த சக்தியும் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வர்றாரு. வந்து ரசிச்சு ஒரு கூட நிறைய பேத்தமரத்தை அன்பளிப்பா கொண்டு வர்றாரு. ரசிச்சு அந்த பேத்தமரத்தை வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பேத்தமரத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கும் தர்மம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் கேட்கறாரு, யார சொல்லலாம், இந்த பேத்தமரத்தை நான் என்னை விட ரொம்ப ஏழையான நபர்கள் கொடுக்கணும்னு இருக்கிறாரு. ஆமான்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த மதினாவிலே என்ன தவிர வேற யாருமே ஏழை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டதும் ரசூலுல்லாஹ்வுக்கு பயங்கரமான சிரிப்பு. சிரிச்சுட்டு, இது நீரும் சாப்பிட்டு உங்களுடைய குடும்பத்துக்கும் தர்மம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்பவும் செஞ்சு அதுக்கு கூலியும் வாங்கிட்டு போறது ஒரு இஸ்லாம் ரொம்ப இலகுவானமா இருக்கும்.